பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். நீ எதையும் இனி தேடி செல்ல வேண்டியது இல்லை. உன்னை தேடி அனைத்தும் தானாக வந்து சேரும். நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கும். நீயே ஆச்சரியப்படப் போகிறாய் என் குழந்தையே. ஒரு யதார்த்தமான விஷயத்தை நீ புரிந்து கொள். எது நடந்திருந்தாலும் உன் நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கை குறையில்லாத மனநிறைவான வாழ்க்கையாக தோன்றும் என்பதை உணர்ந்து கொள். நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்கு. உன் நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவுக்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவுக்கு வெற்றியும் விரைந்து வரும். நீ போகும் பாதையில் வேதனை, ஏமாற்றம், துரோகம் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும். இதனால் உனக்கு பயம், கலக்கங்கள் வரும். ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே. தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே. அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும். உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும். செய்து கொண்டு இருக்கும் நற்பணி எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்து என்ன பயன், நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே. அந்த நல்ல செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு என் தங்கமே. மனதை ஒருநிலைப்படுத்து. தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக்கொள்ளாதே. நிதானமாக யோசித்து செயல்படு. உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு. உன் கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும். விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய். அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய். கர்மங்களை குறைத்து கொள்ள வழி தெரியுமா? அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே. நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால், என்மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை உன் அன்னையான நான் உனக்கு கொடுப்பேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி. உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி. அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும், உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம். உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு. நிச்சயம் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய்? நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன். என் தங்கமே, எல்லோருமே வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும். ஆனால் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய். வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை விட்டு விடு. புத்துணர்வோடு வாழ பழகிக்கொள். செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன் அன்னையான நான் உன்னுடனே இருக்கின்றேன். உன் கண்ணீர் என் கண்ணீர், உன் வலி என் வலி. நிச்சயம் நான் அதை சரி செய்வேன் குழந்தையே. நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழ்வாய். உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைத்து வளர்ப்பேன்.